இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. திரு அக்னீஸ்வரன், கூட்டணி பற்றி கவலை வேண்டாம், விரைவில் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம். இந்த நம்பிக்கை வார்த்தைகளுக்கு பின்னால இன்னும் நிறைய செய்ய வேண்டியது இருக்கு. கூட்டணி சார்ந்து இல்லை நகர்வுகள் சார்ந்து ஒருங்கிணைந்த அதிமுக அப்படிங்கிற குரல்கள் வர்றதை பார்க்குறோம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது அது கட்சி தான் முடிவெடுக்கும். அதாவது கூட்டணியை பற்றி இது பண்ணிக்கிற வேண்டாம் அப்படின்றத தமிழ்நாட்டின் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர், அதிமுக பொதுச் செயலாளர் தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் தான் இதை தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. ஆனால் நம்முடைய இதில் பொறுத்தளவில் நீங்கள் அரசியலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சமுதாய ஒப்பந்த கோட்பாடுன்னு சொல்லி தாமஸ் ஹாப்ஸ், லாக்ஸ், ரூசோ இவங்கெல்லாம் சொன்னதின் அடிப்படையை போல தமிழ்நாட்டை பொறுத்தளவில் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா அந்த கொள்கையின் வந்தது தான் இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகமோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆகவே இந்த முருகன் மாநாட்டில் அவங்க இடையில இந்த படத்தை சித்தரித்தது அதெல்லாம் ஏற்புக்கூடியதாக இல்லை. அதைத்தான் மாண்புமிகு எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் சொல்லியிருக்கிறார். முன்னாள் நகராட்சித்துறை அமைச்சர் திரு எஸ்பி வேலுமணி அவர்களும் அதைத்தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆகையினால இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கட்சியினுடைய தலைமை தான் முடிவெடுக்கும். ஆனால் இங்கே நாம் எதிர்பார்க்க வேண்டியது, அண்ணன் போகிற போக்கில் சொன்னார், மாம்பழத்துக்கு விலை இல்லை. விலையில்லாத மாம்பழத்தை பற்றி என்னைக்காவது அண்ணன் கேசிபி அவர்களோ அண்ணன் புகழேந்தி அவர்களோ தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ஏதாவது கோரிக்கை வச்சிருக்கிறாங்களா? மாம்பழத்துக்கு தான் விலை இல்லை, அது ஆளுகிற அரசாங்கம் தான் பொறுப்பு. விலை ஏற்றிக்கணும், விலை ஏற்றி வைக்கணும். ஆனால் மாம்பழ சின்னத்திற்கு விலை இல்லாமல் போகவில்லை. ஏனால் 2021 சட்டமன்ற தேர்தலில் இவங்க அதிமுகவோட தான் கூட்டணி 3.8%. அதற்கு பிறகு அப்படியே நேர்மாறாக பாரதிய ஜனதாவுடன் நம்முடைய பாமக அங்கே கூட்டணி வச்சாங்க. அப்போ 4.8% அவர்களுக்கு உயர்ந்திருக்கத்தான் செய்திருக்கிறது. ஆகவே விலையில்லாத மாங்கனியாக அந்த சின்னம் இல்லை என்பதையும் அண்ணன் கேசிபி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பொருள்ல சொன்னாரா, இன்னைக்கு பாமகக்குள்ள நடக்கக்கூடிய அந்த மோதல்களை குறிப்பிட்டு சொன்னாராங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. எதுலதான் பாமகவுக்கோ இல்ல மாம்பழத்துக்கோ விலை இல்லைன்னு அவரு சொல்லல. ஏன் திமுக மோதல் இல்லையா? அக்கா கனிமொழிக்கும் திமுக இவங்களுக்கும் உதயநிதிக்கும் மோதல் இல்லையா? அண்ணன் அழகிரிக்கும். அதான் அண்ணன் அழகிரி விட்டு கொடுத்துட்டு சரி போங்க பாண்டு போயிட்டாரு. அங்க இல்லையா? எல்லாத்துலயும் இருக்குது. அம்மா இறந்ததுக்கு பிறகு அதிமுகவில் இல்லாத மோதலா? எல்லா இடத்துலயும் இருக்கத்தான் செய்யும். அதையும் தாண்டி தலைவர்கள் அது இந்த கட்சியை வழிநடத்தணும் உண்மையான கொள்கையோடு. அதைத்தான் சமுதாய ஒப்பந்த கோட்பாடு சொன்னேன். அது மாதிரி தான் தமிழ்நாட்டில் திராவிட கோட்பாடு என்றைக்கும் மாறிவிடக் கூடாது. இல்ல, நீங்க அதை சொல்றீங்க, நான் என்ன சொல்ல வர்றேன், இப்ப வலுவான கூட்டணிக்கான ஒரு தூரத்துல கூட உங்களுக்கு அந்த ஒளி இருக்குதான்னா, பாஜக வெளியே போனா விஜய் உள்ள வந்தா அதற்கு பிறகுதான் உங்களுக்கு வெற்றிக்கான ஒளி வழி எல்லாமே கிடைக்குங்கிறது கேசிபி உள்ளிட்ட ஒரு சிலருடைய பார்வையா இருக்கு. அது அதிமுக தலைவர்களும் ஒரு சிலர் அதை மறைமுகமா வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதற்கான சாத்தியம் இருக்கா? இல்லைன்னா இதெல்லாம் வெறும் வெற்று ஊக்க வார்த்தைகளா மட்டும்தானே போயிடும்? அப்படி இல்லை சார். வெளியில இருந்து அதாவது நாம வெறுமனே ஊக்க வார்த்தைகள் அப்படின்னு நம்ம அப்படி கணிச்சிட முடியாது சார். ஒரு கட்சி பல்வேறு பிரச்சனைகளை, சங்கடங்களை, பல வழக்குகளை சந்திச்சு தான் சார் அந்த கட்சி இன்னைக்கு இயங்கிக்கிட்டு இருக்குது. நான் எப்படி கேட்டேன், இதே மாதிரிதான் மெகா கூட்டணி 2024 சொன்னீங்க, அது அமையல. அப்போது வெற்று வார்த்தையா போயிடக்கூடாதுங்கிற கேள்வி யதார்த்தமா வரது கிடையாது சார். அப்படி கிடையாது சார். ஒரு கட்சியினுடைய தலைவர், நான் இப்படி கேட்கிறேன், இதவே நீங்க அதிமுக 31 வருஷம் ஆண்ட இயக்கத்தை இப்படி சொன்னீங்கன்னா அது ஒரு வெற்று வார்த்தையா மாறிடுமோன்னு நினைச்சீங்கன்னா, தமிழ்நாட்டில் நாங்கள் தனித்து நின்று ஆட்சி அமைப்போம்னு சொல்லி நாம் தமிழர் சீமான் சொல்றாரு. அவர் என்னைக்கு ஆட்சி அமைக்க போறாரு? அது வெற்று வார்த்தை இல்லையா? நீங்க அப்ப நாம் தமிழரோடு உங்களை ஒப்பிட்டு எல்லா அரசியல் கட்சியும் ஒண்ணுதானு சொல்ல வரேன். அப்படி நீங்க பார்க்க கூடாது. அப்ப எடுத்தோடனே இதுவரைக்கும் வாக்குகளை இன்னும் தீர்மானிக்கப்படவே இல்லை, நிரூபிக்கப்படவே இல்லை. ஆனால் எங்களுக்கு முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போடு சில பேர் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு என்ன சொல்றது? அவங்கள தானே கூட்டணிக்கு வேற கூப்பிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் யாரும் கூப்பிடவே இல்லையா சார்? நேத்து கூட கேட்டி ராஜேந்திர பாலாஜி கூப்பிடுறாரு விஜய் அதிமுக கூட்டணிக்கு வரணும்னு. திமுகவை வீழ்த்த நினைக்கக்கூடியவர்கள் விஜய் உட்பட எல்லாரும் அதிமுக அணிக்கு வரணும்னு பேசிட்டு தானே இருக்கிறாங்க. அது ஒன்றும் தம்பி சார், நீங்க கேட்ட கேள்வி கரெக்ட், நல்ல கேள்வி, உண்மையான கேள்வின்னு கூட வச்சுக்கோங்க. அரசியல் கட்சி தலைவர்கள் கேட்பாங்க, சேருவாங்க, சேராம இருப்பாங்க, அது வேற விஷயம். ஆனா எனக்கு தெரிஞ்சு தாவேக்கா 2027 தான் அந்த முடிவு எடுப்பாங்கன்னு தோணுது. உங்க கூட வர்றதுக்கா? இல்ல அவங்க முடிவு எடுக்கிறதுக்கு. அதனால இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருமுனை தான்.
திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்றால் அதிமுக தான் அதை செய்ய முடியும். அது ஒரு யதார்த்தமான உண்மையும் கூட. ரெண்டாவது விஷயம், இப்ப தாவேகா யாரு கூட சேர போறாங்க, என்ன விதமான வேண்டுகோள் வைக்க போறாங்கன்னு யாருக்குமே தெரியல. அது பிறந்த குழந்தையாகி இருந்து 1 வருஷம் ஆகி பெர்த் சர்டிபிகேட்லாம் வாங்கி எந்திரிச்சு நடந்து போய் அப்புறம் என்ன ஓட்டப்பந்தயத்தில் ஓடி அப்புறம் வெற்றி அது அப்புறம் இருக்கட்டும். ஆனால் முதல் முறையாக இதுவரைக்கும் சார் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எந்த இடத்துலையும் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் எந்த இடத்துலையும் கேட்கவே இல்லை. மைக்கேல் டி குன்ஹா தீர்ப்பு கூட பார்த்துக்கிறலாம்னு தான் போனாங்க. ஆகவே அப்படிப்பட்ட ஆளுமை மிக்க தலைவர்கள் இருந்த கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆக அவங்களே சட்டமன்றத்தில் என்ன சொன்னாங்க, நான் என்னை மன்னிச்சு விடுங்கள், நான் விஜயகாந்த் கூட கூட்டணி வச்சது கொஞ்சம் தப்போ என்று கூட சொல்லியிருக்கிறாங்க. அதனால எடுத்த உடனே இவர்கள் வானத்தை பொளந்து விடுவோம், நாங்கள் தான் எல்லாத்துக்கும் எங்களால தான் எல்லாமே இருக்குது என்று அதிக நம்பிக்கை வைத்திருப்பார்களே. ஆனால் அந்த நம்பிக்கை அவங்களோட இருக்கட்டும். ஆனால் நடைமுறைக்கு அப்படிப்பட்டவரே விருத்தாச்சலத்தில் நின்றாரு. அப்புறம் 29 தொகுதியில் வெற்றி பெற்று சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக வந்தார். அப்ப கலைஞர் கூட அதை எதிர்பார்த்தார், எங்கிட்ட வரமாட்டாரா, இந்த பழம் நழுவி பாலில் விழாதா அப்படின்னு சொல்லி பல பிரச்சனைகளையும் உண்டு பண்ணி சொல்லிட்டு. அது மாதிரி இவர்கள் அதிக சிந்தனையோடு எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்களோ என்று கூட தோன்றுகிறது. ஆகையினால இங்க நடப்பது 2 தான். அது நாம் தமிழர் சீமான் தனியா தான் எப்போதும் இயங்குவார். ஆனா தமிழ்நாட்டில் ஆளுகிற கட்சி திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்றால் அது அண்ணா திமுகவினால் தான் முடியும். அதே நேரத்தில் பாஜகவுடன் கூட்டணி வைத்திருக்கிறார்கள். அந்த கூட்டணி பற்றி தலைவர்கள் தான் முடிவெடுப்பார்கள். இல்ல அதுவே உங்களுக்கு டிராபேக் ஆயிடும்னு கேசிபி உள்ளிட்ட எல்லாரும் சொல்றாங்க. அதுவும் இந்த 2 நாள் அதிகமா வந்துகிட்டு இருக்கு. அவருமே குறிப்பிடுறாரு. இப்போ முருகபக்தர் மாநாடு RSS நிகழ்வுல கலந்துக்கும் போது அதிமுகவுடைய கொள்கை பிடிப்பு அந்த நிலைப்பாடு என்னவாகிறது, அது நிறைய பேருக்கு உறுத்தலை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க. திமுக தரப்புல இருந்து அதை விமர்சிக்கிறாங்க. நீங்க அது கண்டனம் தெரிவிச்சிட்டீங்க. ஆனா கூட்டணி விட்டு வெளியே வந்திருக்கணும் அப்படிங்கிற வகையில குரல்களை எல்லாம் அவங்க இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் கட்சியும் தலைவர்களும் முடிவு எடுப்பாங்க சார். கூட்டணி விட்டு வெளியே வந்துடணும், கூட்டணி விட்டு வெளியே வந்துட்டு அடுத்த கேள்வி கேட்பீங்க, ஏற்கனவே மெகா கூட்டணி அமைக்கலேன்னு கேட்பீங்க. இப்ப கேட்பீங்க, ஏப்பா இப்பதான் கூட்டணி இல்லைன்னு போய் சேர்ந்தீங்க அப்படின்னு கேட்டீங்க. இவ்வளவு நாள் அதான் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப வெளியே வந்தது ஒருவேளை அது நடக்கக்கூடாது, கூட்டணி அமைக்க வேண்டும், அதிமுக தலைமையில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதுதான் எல்லா தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பம். ஆனா இப்ப அடுத்து என்ன கேட்பீங்க, ஏன் வெளியே வந்துட்டீங்க அப்படின்னு கேட்பீங்க. அதனால இது எல்லாம் என்ன சொல்ல வேண்டாம், நீங்க தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்ப்பாங்களா இல்லையான்றது இல்ல. தமிழ்நாட்டு மக்கள் திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் எண்ணம் தான் இருக்குது. ஆனா வெளியே வந்தாலும் ஏன் வெளியே வந்தீங்கன்னு கேட்பீங்க, கூட்டணி அமைக்கலன்னு ஏன் கூட்டணி அமைக்கலன்னு கேட்பீங்க. எல்லா கேள்விகளுக்கும் விடை சொல்ல வேண்டியது கட்சிதான், தலைவர்கள் தான். அந்த முடிவை நாங்கள் எடுத்துக்கிறோம் என்று சொன்னதற்கு பிறகு அதுக்குள்ள நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் பார்க்கிறேன். சரி, திரு அக்னீஸ்வரன் நிறைவா. இந்த பேரூர் ஆதீனம் சாத்தலிங்க ராமசாமி அடிகளாருடைய தமிழ் வழியில கல்லூரி நடத்தி கொண்டிருக்காங்க. அந்த விழாவில் அவருடைய தொகுதிக்கு கீழே இருக்கிறதுல அவங்க போய் இப்போ கலந்துக்கிட்டாங்க. ரெண்டாவது அந்த அடிகளாருங்க தான் அந்த RSSனுடைய தலைவர்கள் இது பண்ணாங்க, அதுக்காக இப்போ சென்றிருந்தார் ஒழிய அதுக்கு சம்மந்தமே கிடையாது. RSSலாம் அதிமுக ஒரு காலமும் அப்படியெல்லாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வளர்த்த இயக்கம் இந்த இயக்கம். ஆக மக்கள் மத்தியில் இன்றைக்கும் செல்வாக்கோடு மக்களுக்கான இயக்கமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி, இயற்கையான ஒரு கட்சி தான் அதிமுக. அந்த பார்வை வேண்டாம் அப்படிதான் நான் பார்க்குறேன். இங்க நாத்திக நரிகள் அப்படின்னு சொல்றாங்கல்ல, நான் கேட்குறேன் ஆத்திக சிங்கங்கள்கிட்ட பார்த்து கேட்குறேன், நீங்க மதுரையில் நடத்துனீங்களே அது ஒரு செங்கலோட நிற்கிது, அது ஆத்திக சிங்கங்கள்லாம் சேர்ந்து ஒரு இதை கட்டி கொடுக்கலாம். சொல்றீங்க அது மாதிரி நீட்டு விளக்கு இந்தியா பூரா இல்லப்பா, நாத்திகம் பேசக்கூடிய தமிழ்நாடு மட்டும் 7.5 நடைமுறைப்படுத்துச்சே. ஆத்திக சிங்கங்கள்லாம் நீட்டு விளக்கு தமிழ்நாட்டுக்கு வாங்கி கொடுங்க, அல்லது காவேரி இது பண்ணுங்க, அல்லது நீங்க பேபி அணையில 25 மரங்களை வெட்டக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்குதே. பேபி அணைக்காக தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார பிரச்சனை மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடியதுல அதை நீங்க பெற்று கொடுங்க. நீங்க கச்சத்தீவை மீட்டு கொடுங்க, இந்த ஆத்திக சிங்கங்கள் எல்லாம். ஆகவே தமிழ்நாட்டில் இவர்கள் செய்வது என்பது மக்கள் எல்லாமே பக்தியாளர்கள் தான் சார். நீ சாமியை கும்பிடாம இருக்கிறதும் 36 தத்துவங்களில் அதுவும் ஒரு தத்துவம் தான். நான் வணங்குகிறேன், ஏத்துக்கோ, நான் வணங்கல விட்டுரு.
நான் வணங்கல அப்படின்றதுக்காக வந்து அது இல்ல நீங்க வாழவே கூடாது என்கிற சித்தாந்தம் இருக்குமே ஆனால் இது ஏத்துக்கிற முடியாது சார். நான் கேட்கிறேன், முருகப்பெருமான் தமிழ் கடவுள், தமிழர்கள் உலகெங்கும் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் முருக கடவுள் உயர்ந்த கடவுள். அதனாலதான் நீங்க கீழே வச்சா தூக்கிட்டு போயிருவீங்கன்னு சொல்லி எல்லா மலைகளின் மேல அமர வச்சோம், யாரும் தூக்கிட்டு போக முடியாதுன்னு சொல்லி. ஆக முருகு பெருநாறு 12 பெருகு வளமுதரை காஞ்சி கோல நெடுநல்வாளை கடாத்தோடும் 10 என்று 10 பாட்டை படித்த இந்த நாடு, நற்றினை நல்ல குறுந்தொகை ஓங்கு 18 எல்லாவற்றையும் படிச்சு இங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கிறதுனாலதான் இங்க இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் அது மாதிரி வந்து ஆன்மீக கடவுள் என்று சொல்லக்கூடிய எல்லா வந்து இந்து திருத்தலங்களும் உலகத்திலேயே தமிழ்நாட்டில் தான் சார் ஆலயங்கள், தமிழர்கள் வணங்கக்கூடிய கோயில்கள் அதிகம். அதனாலே தான் மதுரையை கோயில் நகரம் அப்படின்னு சொன்னோம். நீங்க விமான நிலையத்துக்கு வந்து நீங்க குமரன் ஏர்போர்ட் வைக்க முடியுமா? எது தேவை மக்களுக்கு, எது தேவை சார்? மதுரையில் இது வரைக்கும் எந்த விதமான ஜீவாதாரமும் இல்லை சார். வைகை அது கைவைன்னு இருக்கு, அது உங்களால கீழடி ஆய்வை உங்களால கொண்டு வர முடியுமா? அதனால ஆக்கப்பூர்வமான சிந்தனையை செஞ்ச காரணத்தினாலதான் திமுகவும் அதிமுகவும் தமிழ்நாட்டில் நினைச்சு நிக்குது. மதம் தேவை, மத வெறி தேவையில்லை, அதை காட்டிலும் மனிதம் ரொம்ப முக்கியமாக தேவை. அப்படித்தான் திமுக அதிமுக பாக்குறதுனாலதான் இப்படி இருக்கு. அதனால கூட்டணி வச்சதுனால எல்லாமே போச்சு, இவங்க எல்லாம் அங்க போறாங்கன்னு நினைத்தால் அது தப்பு கணக்கு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போடும் கணக்கு தான் தமிழ்நாட்டுக்கு தேவையான கணக்கு நான் பார்க்கிறேன். நன்றி.